ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, அரபு நாட்டுல. அப்ப அங்க போய் போன் எடுத்து சொல்றாருமா, இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு, நண்பர்கள் இடத்துல கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருக்குது, உமா தர்பியா செய்யறா, நீ பாவம் செஞ்சிடாத, நீ அல்லாஹ்வுடைய தொழுது பாரு. கொஞ்ச நாள் கழியுது, பிள்ளையும் அந்த சூழல் கடுமையாகி நண்பர்களோட சேர்ந்து பாவம் செய்யும் இடத்துக்கு போயிட்டார். பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் சென்றார். ஆனா அங்க போன பாவம் செய்ய மனசு விடுது. வீட்டுக்கு வந்தார், அம்மா சொன்னாரு, ஒரு நாள் இப்படி போயிட்டேன், பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுல தான் போனேன், ஆனா என் மனசு பாவம் செய்ய விடுதில்லை. தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எப்படி பாவம் செய்வாய்? நீ எப்படி பாவம் செய்வாய்? 5 நேர தொழுகையில யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளையை உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று நான் ஒவ்வொரு தொழுகையிலே நான் அல்லாஹ் கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் பொறுப்பெடுத்த எந்த பொருள் வீணாகிவிடும், நீ அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறாய் என்று அந்த தாய் பதில் சொன்னார்.